நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் டேஸின் கீழ் வருகிறது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8வது அட்டவணை. 8வது அட்டவணை பகுதி 17 இந்தியாவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றின மொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஸ்டார்டிங்கில் 14 இருந்தது, இப்போது 22 கொடுக்கப்பட்டிருக்கு. இது நேற்று எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில் இது சொல்லியிருக்கேன். அடுத்தது 7வது அட்டவணை. 7வது அட்டவணையில் பட்டியல் இருக்கும். பட்டியலில் 3 வகையான பட்டியல் இருக்குது. மத்திய பட்டியல், மானிய பட்டியல், பொதுப்பட்டியல். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியலில் 1950 ஃபஸ்ட்டு மத்திய பட்டியலில் 99 துறைகளும், மாநில பட்டியலில் 66 துறைகளும், பொதுப்பட்டியலில் 47 துறைகளும் இருந்தது. அடுத்தது 1976 42வது சட்டத்திட்டத்தின்படி மாற்றப்பட்டு மத்திய பட்டியலில் 100 துறைகளும், மாநில பட்டியலில் 61 துறைகளும், பொதுப்பட்டியலில் 52 துறைகளும் மாற்றப்பட்டிருக்கு. அடுத்தது 6வது அட்டவணை. 6வது அட்டவணை பழங்குடியினர் தொடர்பான நிர்வாகம். இது ஒரு 4 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் 6வது அட்டவணை. அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா. இந்த 4 மாநிலங்களுக்கான பழங்குடியினரை எப்படி நிர்வாகம் பண்ணுன்றது விதிகள் தான் 6வது அட்டவணை. அதே 5வது அட்டவணை நான் ஏடிஎம். இந்த 4 மாநிலங்களை தவிர்த்து மீதியுள்ள இந்தியாவில் உள்ள பழங்குடியினரை எப்படி நிர்வாகம் பண்ணுன்ற தொடர்பான விதிகள் 5வது அட்டவணை. அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இந்த 4 மாநிலங்களை தவிர்த்து இருக்கிறது 5வது அட்டவணை. ஸ்டார்டிங்கில் மொத்தம் 8 அட்டவணை இருந்தது. இப்போ 12 அட்டவணை இருக்குது. இதில் 9வது அட்டவணை ஜமீன்தாரி ஒழிப்பு, நிலச்சீர்திருத்தம் தொடர்பானது. 10வது கட்சி தாவல் தடை சட்டம். 11 பஞ்சாயத்து. 12 நகராட்சி.